ஹலோ மக்களே! செம்மையான ஒரு வேலைவாய்ப்போட தான் நான் உங்கள சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்படின்னா, நம்மளோட தமிழக அரசாங்கம் டிபிஹெச்ன்ற வாயில வழங்கிட்டுருக்காங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மதுரை மாவட்டத்துக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தாங்க இது. நீங்க ஒரு சுகாதாரத்துறையில வேலை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, டெஃபினட்டா உங்களுக்கு சரியான ஒரு வேலைவாய்ப்பு, நல்ல கை நிறைய சம்பளத்தோட, அதுவும் ரூ. 40,000, ரூ. 50,000, ரூ. 60,000ன்ற சம்பளத்தோட அப்படின்னா, இந்த ஒரு வேலைவாய்ப்பு டெஃபினட்டாக உங்கள் எல்லாத்துக்குமே லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும். மற்றவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்குமே யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மருத்துவ அலுவலர் அப்படின்ற ஒரு ரோலுங்க. மருத்துவ அலுவலர் அப்படின்னா மெடிக்கல் ஆஃபீஸர், ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும்? எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும், இல்லைனா டிபிஹெச் எம்டி படிச்சிருக்கணும், இல்லைனா டிஜிஓ படிச்சிருக்கணும், டிசிஹெச் படிச்சிருக்கணும், எம்டி படிச்சிருக்கணும், இல்லைனா ஓஜி படிச்சிருக்கணும். நமக்கு வயசு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எங்கே ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பர்டிகுலராக அவங்க கொடுத்துருக்காங்க. சுகாதார மற்றும் குடும்ப நல பயிற்சி மையம் சமயநல்லூரில் ஒர்க் பண்ணுற போது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஊதியம் எவ்வளோ அப்படின்னா 40,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா, ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 45 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பேரை வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 12,000 இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னா, வெறும் ஜஸ்ட் ஒரு டிகிரி இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு டிகிரி ப்ளஸ் எம்எஸ் ஆஃபீஸ் ஸ்கில் இருந்து அதுலேயும் உங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வேலையும் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்ற மாதிரி இருக்குது, ஓகேங்களா? ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு வேலை வாய்ப்பு தாங்க. அதுக்கு நீங்கள் 40 வயதுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் ஸ்பெஷல் எஜுகேஷனில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் 23,000 அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரோலும் இருக்குது. அது என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டு பணியிடங்கள் அப்படின்னா ஒரே ஒரு வேகன்சி தாங்க இருக்குது. இதுவுமே 40 வயசுக்குள்ளே இருக்கணும்ன்றது தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் பேச்சுலர் டிகிரியோ மாஸ்டர் டிகிரியோ ஆக்குபேஷனல் தெரப்பியில் படிச்சிருக்கணும் அப்படின்றது கேட்குறாங்க அவங்க. இதுக்கு ஊதியம் எவ்வளோ அப்படின்னா 23,000 உங்களுக்கு 23,000 ஊதியமாக வழங்கப்படுகிறது. இன்னொரு ஒரு வேலை என்ன அப்படின்னா, சோஷியல் ஒர்க்கர், அதாவது சமூக சேவகர் அப்படின்ற ஒரு வேலைக்கு ஒருத்தவங்களும் வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. வயது 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. படிப்பு தகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எம்எஸ்டபிள்யூ படிச்சிருக்கணும், மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்குன்றது படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சேலரி எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னா 23,800 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதுநிலை ஆய்வக நுட்பனர் எஸ்எல்டி அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒருத்தவங்கள வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்கங்க. 40 வயதுக்குள்ளே நீங்கள் இருக்கணுன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. சம்பளம் 25,000. மதுரையில் 25,000 சம்பளம் அப்படின்னா லைஃப் நல்லா செட்டில் ஆகிடலாங்க. அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எம்எஸ்சி மெடிக்கல் மைக்ரோபயாலஜி, அப்ளைட் மைக்ரோபயாலஜி, ஜென்ரல் மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இந்த மாதிரி படிச்சிருந்தாலே டெஃபினட்டாக உங்களுக்கு தான் இந்த வேலையை அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லேப் அட்டெண்டர், அதாவது ஆய்வக உதவியாளர் அப்படின்ற ஒரு வேலைக்கு 2 பேரை எடுக்கிறாங்கங்க. 40 வயதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் மட்டும் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்றது தான் அவங்க விரும்புகிறாங்க. 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும். இதுக்கு சேலரி சம்பளம் ஊதியம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 8,500 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒருத்தவங்களை எடுக்கிறாங்க. 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கு சம்பளம் எவ்வளோனா 12,000 உங்களுக்கு. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்? 10th படிச்சிருக்கணும், 12th படிச்சிருக்கணும், ஏதாவது டிப்ளமோ முடிச்சிருக்கணுன்றது தான் எதிர்பார்க்கப்படுகிறது. நல்லா டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு 40 வார்த்தைகள் நீங்கள் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் உங்களுக்கு டைப் அடிக்க தெரியணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்தது டிரைவர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே எதிர்பார்க்குறாங்கங்க. சரிங்களா? நடமாடும் நுண்கதிர் வாகன ஓட்டுநர் அப்படின்ற ஒரு ரோல், அதாவது டிரைவர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒருத்தவங்கள எடுக்கிறாங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கணும், ஹைஸ்கூல் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும், பெர்மனன்ட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். இது ரெண்டுமே இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வேலைவாய்ப்பு 13,500 சம்பளம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னா, மருத்துவ அலுவலர் அப்படின்ற ஒரு ரோலு மெடிக்கல் ஆஃபீஸர் யூஹெச்டபிள்யூசியில் 21 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கங்க. இந்த ஒரு ரோலுக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 60,000 சம்பளத்தோட நீங்கள் 40 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு தான் அப்படின்ற ஒரு அரசாங்கம் உங்களுக்கு வழங்குகிறது. ஸோ டெஃபினட்டாக அப்ளை பண்ணுங்கள். இன்னும் ஒரு ரோல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சுகாதார ஆய்வாளர் அப்படின்ற ஒரு ரோலு, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் யூஹெச்டபிள்யூசி பிஹெச்சி அப்படின்ற ஒரு ரோலுக்கு 21 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கங்க.
அது வந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 12th படிச்சிருந்தா போதும், இல்லைப்பா 10ஆம் வகுப்பில் தமிழை பாடமொழியாக எடுத்திருந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது ரெண்டுமே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலாம். 14,000 ரூபா சம்பளத்தோடு உங்களுக்கு இருக்கலாங்க. சரிங்களா? இன்னும் நிறைய போஸ்டிங்கை ஸ்க்ரோல் பண்ண போஸ்டிங் தான் கிட்டத்தட்ட பாருங்கள். அடுத்தது இடைநிலை சுகாதார வழங்குனர் அப்படின்ற ஒரு ரோல் இருக்குது. 21 பேரை எடுக்கிறாங்க. 50 வயசுக்குள்ளே இருக்கணும். உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 18,000 ரூபா ஊதியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்தது வந்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சப்போர்ட் ஸ்டாஃப். இந்த ஒரு சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு 34 பேரை எடுக்கிறாங்கங்க. 45 வயசுக்குள்ளே இருக்கணும். 8th பாஸ் ஆயிருந்தால் போதும். மாதம் 8,500 ரூபா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த வேலையில் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா. அடுத்தது வந்து ஃபார்மசிஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃபார்மசிஸ்ட் ரோலுக்கு 2 பேரை எடுக்கிறாங்க. 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. டிப்ளமோ இன் ஃபார்மசி படிச்சிருக்கணும். 15,000 ரூபா சம்பளத்தோட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது ஆய்வக நுட்புணர் லேப் டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒருத்தவங்கள 35 வயசுக்குள்ளே எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் +2 முடிச்சிருக்கணும், மெடிக்கல் லேப் டெக்னாலஜி கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 13,000 ரூபாங்க. சரிங்களா? அடுத்தது துணை செவிலியர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 2 பேரை எடுக்கிறாங்க. 45 வயசுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி 14,000 ரூபா சம்பளமோட எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் அதுக்கு வந்து நர்சிங்க்கு தேவையானது படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 2 பேரை எடுக்கிறாங்கங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் வந்து இங்கிலீஷ் படிச்சிருக்கணும், நல்ல ஃபிசிக் இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 8,500 ரூபா மாத வருமானம் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ன்ற ஒரு ரோலுக்கு 35 வயசுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் 10th 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸோடு முடிச்சிருந்துருக்கணும். 40 minutes per 40 வேர்ட்ஸ் டைப் பண்ணிக்கணும் 1 நிமிஷத்தில். உங்களுக்கு ஊதியம் எவ்வளோனா 13,500 ரூபா அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் ஸ்க்ரோல் பண்ண ரோல்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய பேரை வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலாக நிறைய வேகன்சிஸ் இருக்குது. மதுரையை பொறுத்த வரைக்கும் ஊர்தி ஓட்டுநர் டிரைவர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒருத்தவங்கள எடுக்கிறாங்க. 40 வயசுக்குள்ளே ஹைஸ்கூல் படிச்சிருந்துருக்கணும் அப்படின்றது தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி லைக் வந்து பெர்மனெண்ட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்ன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது வந்து உதவியாளர், அதாவது அட்டெண்டர் கிளீனர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 40 வயசுக்குள்ளே இருக்கணும். உங்களுக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது RMNCH கவுன்சிலர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு, குடும்ப நல ஆலோசகர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு உங்களுக்கு மாத ஊதியம் அப்படின்னா 20,000 ரூபா மாதிரி கொடுக்குறாங்க. 40 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது வந்து டெம்ப்ரவரி ஜாப் தாங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் டெம்ப்ரவரி ஜாப் தான். ஓகே, பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்றது அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ விண்ணப்பிக்கும் போது நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறையா பிறப்பு சான்றிதழ், SSLC +2 டிகிரி சர்டிஃபிகேட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிகேட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அது போய் அங்கே போய் நின்று ஃபில் பண்ணி அப்புங்க. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நேரில் சென்று போய் இந்த ஒரு அட்ரஸில் நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம் விஸ்வநாதபுரமில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே? இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.